எல்லாமே போயிடுவாங்க. உன் கூட இருக்கணுமே, அதற்கு சிலதை விட்டுட்டு போ. குறிப்பாக 2 விட்டு செல் என்றார்கள் எம்பெருமான். அதில் ஒன்று, இந்த உலகத்தில் சாலிகான மார்க்கப்பட்டுள்ள அல்லாவின் தொடர்புடைய குழந்தைகளை விட்டு செல். அந்த குழந்தை அவன் வளருவான், துஆ செய்வான். அந்த துஆ உன் மண்ணறையிலும் உன்னுடன் இருக்கும், உன்னை உயர்த்தும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. பிள்ளையை டாக்டர் ஆக்குறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை, இன்ஜினியர் ஆக்குறது ஒன்றும் தப்பு இல்லை. டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க. உங்களுக்கு துஆ செய்கிறவர்களாக அவர்களை ஆக்கி வையுங்கள். தாப்பனாருக்கு துஆ செய்யணும். யா அல்லாஹ் என் தந்தையை மன்னிச்சிரு. அத்தஹியாத்தில் துஆ ஓதணும். இமாம் அபூ ஹனீஃபா கட்டாயம் ஓதுங்க. அல்லாஹு மக்ஃபிர்லி ஒலி வாலிதையா. எங்கே ஓதணும்? அத்தஹியாத்திலே. யா அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. நான் எங்கே ஓதணும்? அத்தஹியாத்தில் ஓத வேண்டும். கட்டாயம் ஓதுங்கள். இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி தருவார்கள்.